10, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடினமான வினாத்தாள்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்குவது குறித்து அரசு பரிசீலிக்கும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அமைச்சரிடம் எமது செய்தியாளர் சங்கரன் நடத்திய பிரத்யேக நேர்காணலை பார்க்கலாம். பொதுத் தேர்வுகள் துவங்கி நடந்துகிட்டு இருக்கிறது. இதில் பார்த்தோம்னா 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரொம்ப கடினமாக இருக்கிறதா ஏற்கனவே தகவல் வெளியாக இருக்குது. நீங்கள் கூட சொன்னீங்க அதுக்கு உரிய கடினமான கேள்விகளுக்கு மதிப்பெண் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு. அது தொடர்பாக இது எப்போ நடவடிக்கை எடுக்கப்படும், இது தொடர்பான ஒரு அறிவிப்பு முறையாக எப்போ வரும், இது எல்லா மாணவர்களுக்கும் கடினமான கேள்விகளுக்கும் நிவாரணம் கிடைக்குமா? மாண்புமிகு அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெறுகிற பள்ளிக் கல்வித்துறையில் இன்று புதிதாக +1 மாணவர்களுக்கும் தேர்வு நடைபெறுகிறது. அதேபோல் +2 மாணவர்களுக்கும் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10th படிக்கின்ற மாணவர்களுக்கும் தேர்வுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே சில பாடங்களிலே கடினமாக இருக்கிறது என்று சில மாணவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே பாடங்களில் சில மாணவர்கள் இது எங்களுக்கு எளிதாக இருக்கிறது என்று கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள். நம்முடைய மாணவர்களை பொறுத்தவரையிலும் ஐக்கியம் என்று சொல்வார்களே, தமிழ்நாட்டு மாணவர்கள் எதையும் வெல்லக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை எங்களால் அறிய முடிகிறது. அது இந்தியாவிற்கே நம்முடைய மாணவர்கள் வழிகாட்டியாக, உலகத்திற்கே வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ஏற்படுகிற அச்சத்தை போக்கின்ற வகையில் இந்த அரசு எதுவாக இருந்தாலும் அதை பற்றி பரிசீலிக்கும். சார், அதாவது இந்த போனஸ் மார்க் நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் விசாரித்த வகையில் தேர்வுத்துறை வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது போன்ற எந்த விதமான கம்யூனிகேஷனும் எங்களுக்கு வரல, நாங்கள் எந்த விதமான மதிப்பெண்ணும் வழங்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. இது தொடர்பாக அவங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் வழங்கப்படுமா? இல்லை, அதை பொறுத்தவரையிலும் அரசு தான் பரிசீலிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே அதை பொறுத்தவரையிலும் இது போன்ற நிலைகள் இதுவரையிலும் இல்லை. இது எந்த முறையில் என்பது மற்ற கல்வியாளர்களை வைத்து, உயர் அதிகாரிகளை வைத்து ஆலோசனை நடத்தப்படும். இதற்காக ஏதாவது ஒரு குழு ஃபார்ம் பண்ணி எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கடினமாக இருக்குது அப்படின்னு ஸ்டடி பண்ணி அதுக்கு தகுந்த போல் மதிப்பெண் வழங்கப்படுமா? இல்லை, இது போன்ற நிலைகள் இப்போதுதான் இடத்தில் இந்த மாதிரி கேள்விகள் வந்திருக்கிறது. இது முதற்கட்டமாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் அதை பற்றி உயர் அதிகாரிகளோடு நாங்கள் பேசுவோம்.